அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல விஜிலாண்டிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல கிம்மோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோயின் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்க ஆபீஸ்க்கு வர அப்ப கில்லர் அவன் கூட இருக்க இன்னொரு ஆளும் ஜோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டான டைம் நம்ம ஹீரோ விஜிலாண்டியா வந்து அங்க காப்பாத்தவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோட ஆரம்பத்திலேயே ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஜோயினை ஒரு கும்பல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதாகவும் கரெக்டான டைம் விஜிலாண்டி தான் வந்து காப்பாத்தினதா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி நியூஸ்ல போயிட்டு இருக்கவும் அதை ரிப்போர்ட்டர் கிம் பாக்குறாங்க. அதே நியூஸ் காங் பார்த்துட்டு உடனே ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி ஜோயினை அட்டாக் பண்ணதை பத்தி கேட்கவும் அதுக்கு ஜியாங் ஜோயினை அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான், அதுவும் நல்லதுதான். ஏன்னா நான் இன்னொரு விஜிலாண்டியை உருவாக்க போறதா சொல்றான். ஆக்சுவலா ஜியாங்கோட பிளான் என்னன்னா குற்றவாளிகளை தண்டிக்க அவனோட வழிதான் சரின்னு அதை ஜோயினுக்கு ப்ரூவ் பண்ணி அவரையும் ஒரு விஜிலாண்டியா மாத்த ட்ரை பண்றான். இப்ப கற்பனா ரிப்போர்ட்டர் ரிமோ தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஜோயினை தான் பார்க்க வர அவர் அட்மிட் பண்ண ரூமுக்கு வெளியில 2 போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. ரிப்போர்ட்டர் கிம்ம பார்க்க விட முடியாதுன்னு சொல்லவும் அவங்களும் இப்ப ஜோயினை பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்ல தான் கமிஷனர் வராரு. அவரை பார்த்து எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, ஜோயின்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவரை பார்க்க நான் வந்ததாவும் அவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதா சொல்லிடுங்கன்னு அங்க இருந்து போகவும் இப்ப கமிஷனர் காட்டுறாங்க. ஜோயின் அட்மிட் ஆயிருக்க ரூம்குள்ள தான் வரவும் அப்ப கூடவே ஹாஸ்பிட்டலோட டாக்டர் இருக்காரு. ஜோயினுக்கு பலமா அடிபட்டிருக்கு. அவர் கான்சியஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகும்னு சொல்ல அது கமிஷனரும் இவன் என் கூட வேலை பார்த்தா ஒரு நல்ல கொலை, இவனை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மேல ஒரு ஹையர் ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஜோயினுக்கு அடிப்படத்தை பத்தியும் விஜிலாண்டி கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க இப்ப சாம்டோட தான் காட்டுறாங்க. ஜோயின் இன்னும் இறந்து போகலங்கிற விஷயம் தெரியாவும் உடனே பேங்க் அதான் அந்த கில்லரை கால் பண்ணி உனக்கு நான் எதுக்கு பணம் கொடுத்தேன், உன்னால ஒரு கொலையை கூட ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அதுக்கு அந்த பேங்கும் இப்ப எனக்கு மூடு சரியில்லை, டென்ஷன் ஆகாத, மறுபடியும் எனக்கு கால் பண்ணா நான் அடுத்து கொலை பண்றால நீயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணப்போ கட் பண்ண இப்ப சாம்டோனுக்கு சொந்தமான ஒரு சர்வர் ரூம் தான் கட்டுறாங்க. அந்த சர்வர் ரூம்ல இருக்க ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலயுமே கிரிப்டோ கரன்சியோட டேட்டாஸ் இருக்கு. அது எல்லாத்தோட மதிப்பு பல கோடி ரூபாய். அது எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு சூர் கேஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்கவா அங்க திடீர்னு நம்ம ஹீரோ விஜிலாண்டி என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு அந்த சூர் கேஸ் எடுத்துக்கு வரேன். அதோட அந்த சர்வர் ரூம் எடிச்சிட்டு அங்க இருந்து போகவும் அந்த ஹார்ட் டிஸ்க் மூலமா அதுல உள்ள டேட்டா வச்சு கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே சேல் பண்ணி அதன் மூலமா கிடைச்ச பல கோடி ரூபாய் பணத்தை யாருனே தெரியாத ஆளு மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிட்டு போகவும் அதுக்கு அடுத்த நாள் கிம் அது ஒரு நியூஸா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜிலாண்டி நேத்து சாம்டோனுக்கு சொந்தமான ஒரு சர்வர் ரூம் கொளுத்தினதாகவும் அந்த இடத்துல உள்ள கிரிப்டோ கரன்சி எல்லா பணத்தையும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிட்டாருங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கிம்முக்கு தெரியும்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சர்வர் ரூம் கொளுத்துறதுக்கு முன்னாடியே அங்க உள்ள ஆளுங்களை அடிச்சு அவனுங்க ரத்தத்தாலேயே செவுத்தரை எழுதி வச்சிருப்பாரு. இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் நான் டொனேட் பண்ண போறேன், அதோட சாம்டோனுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அவன் பண்ண தப்ப அவனையும் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடையும்னு அந்த நியூஸ் மூலமா கிம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க அது ஆன்லைன்ல வைரல் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு பணம் கொடுத்துருப்பார்ல அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் வேற ஒரு சேனல்ல சேர்ந்தவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களும் விஜிலாண்டி பண்ண உதவிக்கு நன்றின்னு சொல்ல அந்த நியூஸ் எல்லாத்தையுமே அந்த கில்லர் பேங்கும் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாம்டோனுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சில மோசடி பண்ணதா சொல்லி சாம்டோன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிளம்பிட்டு இருக்க. தப்பிக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அந்த கமிஷனர் வந்து மீட் பண்ணி உதவி கேட்கவும் அவரும் இப்ப என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, கிரிப்டோ கரன்சில மோசடி பண்ணதாவும் பல இல்லீகலான வேலை பண்ணதா சொல்லி போலீஸ்ல சரணடைஞ்சிட்டு ஜட்ஜ் நம்மால தான் குறைஞ்சது 6 மாசத்துல நீ வெளியில வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இதை தவிர என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல சாம்டோனுக்கு அந்த கமிஷன் மேல கோவம் வருது. இருந்தாலும் இந்த டைம் டைரக்டா அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுன்னு வெளியில இருக்க டிரைவர் அடிச்சு கோவத்தை காட்டிட்டு இருக்கவன் கற்பனா விஜிலாண்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த புது ஆபீசர் தான் காட்டுறாங்க. அவர் டீமோட அந்த சர்வர் ரூமுக்கு வந்து இங்க எதுவும் குழு குறைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அப்பதான் ரத்தத்தால எழுதின வார்த்தைகளை பார்க்கவும் அந்த ஆபீசருக்கு ஒரு விஷயத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஜோயின் அட்டாக் பண்ணும்போது எப்படி கரெக்டா விஜிலாண்டி எங்க வந்தா, ஜோயின்றது கிம்மோட ஆபீஸ்ல ஜோயின் கிம் விஜிலாண்டி இவங்க 3 பேருக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்குமான்னு சொல்லி சந்தேகம் வர இப்ப கட் பண்ண அந்த பேங்க தான் காட்டுறாங்க. கடவுள் மாதிரி தான் ஒரு பாவம் பண்ண போறதாவும் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பார்ல அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் அதை பத்தி மீடியா எல்லாம் பேசியிருப்பாங்களே இப்ப பேங்க டைரக்டா வந்து அவங்களை அட்டாக் பண்ணவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கும் போது அப்போ ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் இறந்து போனதா நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகவும் ஹீரோ அதை பார்த்து கோவப்படுறாரு. அதை காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் முகத்துல தெரியற மாற்றத்தை அவரோட ஃப்ரெண்ட் மீன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்பதான் கண்டினியூஸா காங்ட் வந்து கால் வந்துட்டே இருக்கு. ஜியாங் அந்த கால் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. நைட் ரூம்ல இருக்கும்போது மின் தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில கிளம்ப அப்ப மின்னும் முழிச்சு பாக்குறான். ஏன்னா மின்னுக்கு ஆல்ரெடி ஜியாங் மேல டவுட் இருக்கு, இவன் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பா பண்றான்னு. அதனாலதான் ஹீரோவை ஃபாலோ பண்ணி ரூப் டாப் வரைக்கும் வரவும் அங்க நம்ம ஹீரோ ஜியாங் காங்கோட தான் பேசிட்டு இருக்காரு. அது வந்து ஆர்ஃபனேஜ் லேடி இறந்து போயிருப்பாங்களே அவங்கள பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜ் லேடியை கொன்னது எனக்கு கோவப்படுத்துதான். அவங்க டார்கெட் அடுத்து கண்டிப்பா கிம்மா தான் இருக்கும், அதனால கிம்மா பத்திரமா இருக்க சொல்ல அதோட நீ அவங்க அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு சொல்ல இது எல்லாத்தையுமே மின்னும் பார்த்துட்டு தான் இருக்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் மின்னும் கடையில டிஸ்டன்ஸ் இருக்கிறதால அவர் என்னதான் பேசினாருன்னு மின் கேட்கல. இப்ப கட் பண்ண காங்க தான் காட்டுறாங்க. மின்னோட ஆபீஸுக்கு வெளியில இருக்க பார்க்கிங்க தான் சிசிடிவி மூலமா பார்த்துட்டு இருக்கவும் அங்க 4-5 கார்ல நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் பார்த்த காங் கிம்முக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர போதுன்னு புரிஞ்சுக்கவும் இப்ப அதே டைம் கிம்ம தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி யாராதான் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்காக சீவன் கேஸ்ல அந்த பொண்ணு இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் வேகமா போயிட்டு இருக்க போது அவங்களை கிராஸ் பண்ணி ஒரு பையன் போயிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ்ல வர நம்ம ஹீரோ தான் விஜிலாண்டியா இருக்குன்னு சந்தேகம் வரும்னா சீவன் கேஸ்ல அட்டாக் நடந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அட்டாக் நடந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஆனா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடுல
சைடுல போனது நம்ம ஹீரோ மட்டும் தான். அதனாலதான் ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம ஹீரோட ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கவும் அதுல முகம் சரியா தெரியல. அப்பதான் இன்னொரு மானிட்டர்ல சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கவும் அதுல முகம் தெரியாத மாதிரி மாஸ்க மாட்டிட்டு நிறைய பேர் கிம்மோட ஃப்ளோருக்கு தான் வராங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பயந்து போடாம அந்த ஆபீஸ் ரூம்ல ஏகப்பட்ட இடத்துல சீக்கிரட்டான கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த கேமரா மூலமா அவங்க ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி லைவா பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க அத மக்கள் எல்லாம் பார்த்து கிம் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே டைம் கிம் ஆபத்துல இருக்க விஷயம் தெரியவும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக யங் போலீஸ் அகாடமில இருந்து ஒரு டாக்ஸில வந்துட்டு இருக்க அதே டைம் அந்த அடியாளங்களா கிம் அந்த ஆபீஸ் புறா தேடிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் சீக்ரெட் கேமரா இருக்கதை பாத்துருவான். இங்க நடக்கிற எல்லா விஷயமே லைவா டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லவும் அந்த கேமராவை உடைச்சிட்டு கிம் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிம் அவங்களோட கையில மாட்டிக்க அவங்க மொபைலை வாங்கி செக் பண்ணா இந்த மொபைல் மூலமா தான் எல்லாமே பிராட்காஸ்ட் ஆகுதுன்னு தெரியவும் அந்த மொபைலை உடைச்சிட்டு அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும் போது அப்ப கரெக்டா விஜிலாண்டி கேட்டப்ல காங்க ஒரு பேட்டோட என்ட்ரி கொடுத்து அந்த பேட்டை வச்சு சுத்தி இருக்கிற ஆளுங்களை அடிச்சு அவங்கள துரத்தவும் அந்த சண்டையில கிம் காங்கோட முகத்தை பாத்துருவாங்க. கட் பண்ணா கிம் அட்டாக் பண்ண வந்தது லைவ் வீடியோ மூலமா அந்த புது ஆபீசருக்கு தெரிய வரவோ ஒரு போலீஸ் டீமோட அங்க வராரு. ஆனாங்க கிம் அடிக்க வந்த ஆளுங்களை காண கிம் மட்டும் ரிலாக்ஸா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்க அங்க வந்து ஆபீசரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கிம் வெளியில கூட்டிட்டு வராரு. அப்படி வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஜியாங் ஒரு டாக்ஸில வரவும் கிம் போலீஸ் ஆபீசரோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப அந்த புது ஆபீசரும் கிம்மோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை அடிக்க வந்தது யாரு, எப்படி நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் அதுக்கு கிம்மும் திடீர்னு யாரோ ஒருத்தன் கையில பைட்டோட வந்து அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினா அவன் முகத்தை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லவும் வந்தது விஜிலாண்டியான்னு கேட்க அதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா விஜிலாண்டி வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா காப்பாத்த வந்தவன் கையில பேட் இருந்துச்சு. அது கண்டிப்பா விஜிலாண்டியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு அந்த ஆபீசரும் நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். நான் எப்படினாலும் விஜிலாண்டியை பிடிச்சிருவேன். ஒருவேளை விஜிலாண்டி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல ஆனா கிம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் காங்க அவங்க கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இனிமேல் எதுவும் பிரச்சனை வந்தா நீங்க கொஞ்சம் கூட தயங்காம ஓடிடுங்க. ஏன்னா இந்த ஊர்ல நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. நமக்கும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்ல இப்ப பிரசன்ல கிம் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டுல கரண்ட் கட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்க புது ஆபீசர் வந்திருக்காரு. ப்ரொஃபஸரோட கிளாஸ்ல ஜியாங் இருக்கும் போது அங்க டைரக்டா வந்து நான் ஜியாங் கிட்ட பேசணும்னு சொல்ல இப்ப ப்ரொஃபஸரோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபஸர் முன்னாடி ஜியாங் நேத்து ரிப்போர்ட்டர் கிம்மோட ஆபீஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், மொபைல பார்த்ததா சொல்லவும் அந்த டைம் நீ எங்க இருந்ததா கேட்க அதுக்கு ஜியாங் அது என் பர்சனல், அது உங்ககிட்ட சொல்லணுமான்னு கேட்க அப்ப ப்ரொஃபஸர் அந்த ஆபீசர்ட்ட நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக இப்ப ஜியாங் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கவும் அப்ப அந்த ஆபீசர் அதுக்கு விளக்கம் தர ஆரம்பிக்கிறாரு. ஜோயனை அட்டாக் பண்ணும்போது விஜிலாண்டி தானே அங்க போய் காப்பாத்திருப்பான். அந்த விஜிலாண்டி யாரு, ஜோயனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருக்க நெட்வொர்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டா ஜோயனை கொலை பண்ண ட்ரை பண்ண இடத்துல ஒரு போனோட சிக்னல் ஆஃப் ஆயிருக்கும். மறுபடியும் அந்த போனை இந்த போலீஸ் அகாடமிக்கு வந்து ஆன் பண்ணிருப்பாங்க. அதை ட்ராக் பண்ணி தான் போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருக்காவோ. ஜியாங்கிட்ட உன்னோட பாடி ஸ்ட்ரக்சரும் விஜிலாண்டியோட பாடி ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கு, என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்ல. ஜோயினை அட்டாக் பண்ண போதும் கிம்மோட ஆபீஸ் அட்டாக் பண்ணும்போது நீ எங்க இருக்கன்னு கேட்க அப்ப ப்ரொஃபசர் சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு எவிடன்ஸோ இல்ல வாரண்டோ இல்லாம என் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லப்போம் அந்த புது ஆபீசரும் கொலிகும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த கொலை உங்களுக்கு இந்த ஜியாங் தான் விஜிலாண்டியா இருப்பான்னு சந்தேகம் இருக்கான்னு கேட்க என்னால சந்தேகம் மட்டும் தான் பட முடியும், ஆனா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜுக்கு பணம் கொடுத்திருப்பார்ல, அது எல்லாமே கிரிப்டோ கரன்சி வித்து தானே. கிரிப்டோ கரன்சி விற்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மொபைலும் அதுல கிரிப்டோ கரன்சி வாலண்ட் தேவைப்படும். அதனால அந்த புது ஆபீசரும் அவரோட கொலிட்ட அந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே எந்த டைம்ல எங்க இருந்து வித்தாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ண சொல்லவும் அப்ப கார்ல ஏறும்போது பின்னாடி வர ஜியாங்க பாக்குறாரு. ஒரு சந்தேகத்துடைய ஜியாங்க பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப ஜியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்க அத மேல ரூம்ல இருந்து ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த புது ஆபீசரை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க ஜோயினை தான் மீட் பண்ண வரவும் ஜோயின் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்க. அவர்கிட்ட நீங்க கெஸ் கரெக்டா இருந்தா இந்நேரம் நீங்க விஜிலாண்டியை கண்டுபிடிச்சிருக்கணும், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருக்கீங்க, ஆனா நான் என் கடமையை செய்வேன், உண்மையை வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஜோயினுக்கு கான்சியஸ் வந்துடும். இப்ப நம்ம ஹீரோ ஜியாங் காங்க தான் மீட் பண்ண வந்திருக்கவும் நீ ரிப்போர்ட்டர் கிம்ம காப்பாத்த சொன்னா நானும் காப்பாத்திட்டேன், அவங்களை எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்தணும்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ நம்ம கேமோட எண்டிங் வந்துட்டோம், நம்மளோட கிளைமேக்ஸ் மக்களுக்கு உண்மையை சொல்ல கிம் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல அப்பதான் போலீஸ் அகாடமில இருந்து மின் ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி அந்த புது ஆபீசர் மறுபடியும் இங்க செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதோட இந்த தடவை வாரண்டோட வர ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரூம் கூட செக் பண்ணதா சொல்ல அதுக்கு ஹீரோ டென்ஷனே ஆகாம நீ அங்கேயே இருந்து ப்ரொஃபஸருக்கு உதவி பண்ணன்னு சொல்லவும் ஜியாங் பேசலாம் காங்க கிட்ட எதுவும் பிரச்சனையான்னு கேட்க போலீஸ் அகாடமிக்கு சர்ச் பண்ணா மறுபடியும் போலீஸ் வந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா ஹீரோ டென்ஷனே ஆகாம கூலா இருக்கவும் ஹீரோ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு மட்டும் காங்குக்கு தெரியுது. அப்பதான் ஹீரோவே அது என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிரிப்டோ கரன்சியை மொபைல் மூலமா வித்தா போலீஸ் அதை கண்டிப்பா ட்ராக் பண்ணணும் தான் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. சாம்டோனால தான் கமிஷனர்னா ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரியும். அவர் வெறும் கமிஷனர் மட்டும் இல்ல, போலீஸ் அகாடமில அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதனால அங்கேயே அவருக்கான ஒரு ரூம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வந்திருப்பாரு. அது போலீஸ் அகாடமிக்கு வந்து தான் ஒரு போன் ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிருப்பாங்களே, அந்த போனை ஆன் பண்ணதே அந்த கமிஷனரோட ரூம்ல தான். அதோட அந்த போன் மூலமா தான் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் வித்துட்டு அந்த போனை கமிஷனரோட ரூம்லயே வச்சிருப்பாரு. இப்ப ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க அந்த புது ஆபீசர் தான் காட்டுறாங்க. அவர் அங்க இருக்க கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவரோட கொலீக் வந்து கிரிப்டோ கரன்சி எங்க வித்தாங்கன்னு கரெக்டான கோஆர்டினேட் தெரிஞ்சதா சொல்ல உடனே அந்த லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தா அது கமிஷனரோட ரூம் தான் தெரியவும் பர்மிஷன் இல்லாம அதுக்குள்ள போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது தான் அங்க 2 போன் கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காங்கிட்ட இந்த தடவை அந்த கமிஷனர் கண்டிப்பா மாட்டுவான். நான் போன் அங்க வச்சது மட்டும் இல்ல, அந்த இடத்துல எனக்கு இன்னொரு போனும் கிடைச்சதா சொல்ல அந்த போன் என்ன போன்னு கேட்கவும் அந்த கமிஷனர் அவ நம்பர்ல இருந்து எப்பவுமே சாம்டோட கான்டாக்ட் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா இன்னொரு போனை வச்சிருப்பாரு. அந்த போன் மூலமா தான் சாம்டோட கனெக்ட் பண்ணுவாரு. அந்த போனும் அதே ரூம்ல தான் இருக்கு. இந்த தடவை கமிஷனர் கரெக்டா மாட்டுவாருன்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கவும் அவன் கெஸ் பண்ண மாதிரி அந்த 2 போனுமே போலீஸ் ஆபீசரோட கையில கிடைக்குது. அப்பதான் கமிஷனர் அந்த ரூமுக்கு வரவும் வாரண்டி இல்லாம எப்படி நீங்க ரூமை சர்ச் பண்ணலாம்னு கேட்க அப்ப அந்த 2 போனை காட்டி இங்க 2 போன் இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் அந்த கமிஷனர் எங்க மாட்டிக்க போறேன்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால இந்த கொலிக்க வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க நான் உண்மையை தான் கண்டுபிடிக்க விரும்புறதாவும் இந்த போன் 2த்தையுமே நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போறேன், அதுக்குள்ள நீங்களே எங்கிட்ட உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கமிஷனர் எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுன்னு அவரோட ஆளுங்களை ஒருத்தர் கால் பண்ணி இப்போ எனக்கு உதவி தேவைன்னு சொல்ல இப்ப அந்த புது ஆபீசர் தான் கட்டுறாங்க. அவர் கையில இருக்க 2 போனையும் எடுத்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கவும் இடையில ஒரு லாரி மோதி அதே இடத்துல இறந்து போகவும் இது ஜோயினுக்கு தெரிய வருது. அதே டைம் இது நியூஸ் மூலமா ஜியாங்கும் பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீஸரோட மரணத்துக்கு தான் தான் காரணம் ஒரு கில்ட்டில இருக்க. இப்ப ஜோயினும் ஜியாங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. ஜியாங்கும் அந்த போலீஸ் ஆபீசர் இறந்துட்டாருன்னு சொல்லவும் அதுக்கான காரணம் நீ தான், நான் ஏற்கனவே சொன்னேன் விஜிலாண்டி வெளி இதோட நிறுத்தினேன், நான் அவருக்கு உண்மையை தான் தெரியப்படுத்த நினைச்சேன், ஆனா அவர் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், அவரை கொண்டுட்டாங்க, அவர் சாவுக்கு காரணமா இருந்தா யாரையும் நான் விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுவேன்னு சொல்ல அப்பயும் மறுபடியும் ஜோயின் புரிய வைக்க தான் ட்ரை பண்றாரு. நீ அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு கொண்டுருவாங்க, நான் சொல்றதை கேட்டு விஜிலாண்டி வெளியே விட்டுரு, நீ ஒருவேளை இறந்த போனா கூட நீ தான் விஜிலாண்டிங்கிற உண்மை கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல அதை பத்தி தனக்கு கவலை இல்லைனா தான் இறந்தா கூட தன்னை பத்தி கவலைப்பட இந்த உலகத்தை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஜோயினால ஜியாங்க தடுக்க முடியல. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆக இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.